மன்சூர் அலிகான் விஜயை பத்தி இப்படி பேசிட்டாரே, அதிர்ச்சியில் ரசிகர்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு திரை நட்சத்திரங்கள் பலர் ஆதரவு தெரிவிச்சு வர இந்த நிலையில நடிகர் மன்சூர் அலிகான் அவரை பங்கமா கலாய்ச்ச விஷயம் விஜய் ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் மத்தியில புயலை கிளப்பி இருக்கு. செய்தியாளர்கள் சந்திப்புல பேசின மன்சூர் அலிகான், நான் எப்பவோ அரசியலுக்கு வந்துட்டேன். என்னோட அரசியல் மக்களுக்கான அரசியல். விஜய் அப்படியே வானத்துல சுத்திட்டு இருக்காரு. களத்துல இறங்கி போராடுறது கிடையாது. ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சனுமேன்னு முட்டி வலிக்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால மக்களுக்காக பாடுபட தெருவில் நடந்தா முட்டி வலிக்கும். அவர் மத்திய அரசுக்கு சொம்படிக்க வந்தவர் தான்னு கடுமையான வார்த்தைகளால விஜயை கலாய்ச்சி தள்ளிட்டாரு மன்சூர் அலிகான். திரைத்துறையில இருந்து அரசியலுக்கு வந்தவங்க தான் மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா, மறைந்த கேப்டன் விஜயகாந்த் எல்லோரும். அதே லிஸ்ட்ல ஏன் விஜய் இணையக்கூடாதுன்னு ஒரு தரப்பினரும், அவங்களோட கம்பேர் பண்ணா மக்களுக்காக விஜய் என்ன நல்லது செய்திருக்காருன்னு இன்னொரு தரப்பினரும் கேள்வி எழுப்புறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாசம் மட்டுமே இருக்கிற நிலையில முதல் முறையா தேர்தலை சந்திக்கிற விஜய்க்கு இது மிகப்பெரிய சவாலா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுக்கிடையில இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த சின்னத்தை ஒதுக்க போறாங்க அப்படிங்கிற ஆர்வமும் அதிகரிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.